பள்ளியில் படிக்கும்போது நகரங்களில் அண்டை வீட்டுக்காரர்கள் எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத விளக்கக்கூடிய தமிழாசிரியர் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவார். ஒரு வீட்டில் இருந்து அந்த வீட்டுடைய உரிமையாளரான பெண் வெளியே தனது வாசலை பெருக்கி அந்த குப்பைகளை தன்னுடைய 2 பக்கமும் உள்ள வீட்டில் தள்ளி விட்டுட்டு உள்ளே போயிடுவார். பிறகு அடுத்த வீட்டு பெண்மணி அதே போல் செய்வார். முதல்ல பெருக்கின பெண்மணி மறுமுறை வெளியில் பார்க்கும்போது தனது வாசலில் குப்பை கிடக்கிறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்கார பெண்மணியோட சண்டை பிடிப்பார் அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக சொல்லுவார். அண்டை வீட்டார் என்றாலே சண்டை வீட்டார் என்பது எழுதப்படாத விதியோ என்று எண்ணும் அளவுக்கு சில மனிதர்களின் செயல்பாடுகள் அமைந்துள்ளது. இதை காணும்போது நமக்கு வியப்பும் வேதனையும் ஏற்படுகிறது. இந்த இடத்தில்தான் இறைவனின் வழிகாட்டுதல் நமக்கு தெளிவான விளக்கத்தை தருகிறது. உறவினரான அண்டை வீட்டார், அந்நியரான அண்டை வீட்டார், பக்கத்தில் இருக்கும் நண்பர், வழிப்போக்கர், உங்கள் கைவசத்தில் உள்ள அடிமைகள் அதாவது பணியாட்கள் ஆகியோருடன் நல்லவிதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 36 இறைவன் கூறுகின்றான். இவ்வாறு கூறிய இறைவன் எவர் இவ்வாறு செய்யவில்லையோ அவர்களை பற்றி இந்த வசனத்தின் இறுதியில் எச்சரிக்கை செய்கின்றான். திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள், வீண் பெருமையிலும் கர்வத்திலும் உழல்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. எனவே இறை நேசத்தை பெற வேண்டுமென்றால் அண்டை வீட்டாருடனும் மற்றவர்களுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிய முடிகிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கை இல்லாதவன் என்று 3 முறை கூறினார்கள். யாரை பற்றி கூறுகிறீர்கள் இறை தூதரே என்று வினவப்பட்ட போது, எவருடைய தீங்குகளிலிருந்து அவருடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் என்று கூறினார். அதாவது அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது இறை நம்பிக்கையோடு தொடர்புடையது என்று கூறுவதன் மூலம் அதன் முக்கியத்துவத்தை நாம் உணர முடிகிறது. அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். அண்டை வீட்டாருக்கு காற்று புகாதவாறு உங்கள் வீட்டு சுவரை உயர்த்தாதீர்கள் என்று நபிகளார் கூறினார்கள். இவ்வாறு அண்டை வீட்டாருக்கான முக்கியத்துவம் உயர்ந்து கொண்டே போவதை காணலாம். அன்னலார் அவர்கள் கூறினார்கள், இறைவனிடமிருந்து இறைவசனங்கள் கொண்டு வரும் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டாரின் உரிமைகள் பற்றி கூறிக்கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கென்றால் அண்டை வீட்டாருக்கு நமது சொத்தில் கூட பங்கு கொடுக்க சொல்வாரோ என்று நான் எண்ணலானேன் என்று கூறினார்கள். சொத்தில் பங்கு என்பது உடன் பிறந்தவர்களுக்கும் இரத்த பந்தம் கொண்டவர்களுக்கும் மட்டுமே கொடுக்கப்படுவது. அந்த அளவுக்கு அண்டை வீட்டாருடன் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டியது நமது கடமை என்பதை இதன் மூலம் தெரிகிறது. மேலும் அந்த வசனத்தில் உறவினரான அண்டை வீட்டார், அந்நியரான அண்டை வீட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. மீதமுள்ளவற்றை படித்து தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தினத்தந்தி அருள் தரும் ஆன்மீகம்.